செயின்ட் கேத்தரின் ஆஃப் வட்ஸ்டனோ. 1331 ஸ்வீடன் நாட்டு மன்னர் உல்ஃப்காத்மர்சன் மற்றும் புனித பிரஜித்தம்மாளுக்கு மகளா பிறந்திருக்காங்க. சின்ன வயசுலயே இறை பக்தி உள்ளவளா வளர்ந்திருக்காங்க. இவங்களோட 14வது வயசுல இவங்களுக்கு விருப்பம் இல்லாமயே எக்காட்ரு அப்படிங்கிறவரோட திருமணம் நடந்திருக்கு. இவங்களோட கணவர் ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்திருக்காரு. இவங்களோட முதலிரவின் போது இவங்க கணவர்கிட்ட, நான் ஆண்டவருக்காக என்னுடைய வாழ்க்கையை முழுமையா அர்ப்பணித்து விட்டேன், அதனால நமக்குள்ள தாம்பத்திய உறவு வேண்டாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இவங்களோட கணவரும் சம்மதிச்சிருக்காரு. தன்னோட வாழ்க்கையை முழுமையா கடவுளுக்கு அர்ப்பணிச்சு வாழ ஆரம்பிச்சிருக்காங்க கேத்ரின். அந்த நேரத்துல இவங்களோட தாயார் பிரஜித்தம்மாள் ரோமையில நற்செய்தி பணி ஆச்சிருக்காங்க. கேத்ரினும் அவங்களோட சேர்ந்து மறை பணி ஆச்சிருக்காங்க. அந்த நேரத்துல இவங்களோட தந்தை உல்ஃப்குத்மார்சன் இறந்து போயிருக்காரு. சில மாதங்களுக்கு பிறகு இவங்களோட கணவர் எட்காட்சுவும் இறந்து போயிருக்காரு. இந்த துயர சம்பவங்களுக்கு பிறகு தாயும் மகளும் சேர்ந்து புனித பயணம் போக திட்டமிட்டு இருக்காங்க. போற வழியில நற்செய்தி பணி ஆற்றினபடியே ஏழைகளுக்கு உதவிகளும் செஞ்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்களோட தாயார் பிரஜித்தம்மாள் இறந்து போக அவங்களோட உடலை அடக்கம் செஞ்சதுக்கு பிறகு தன்னோட சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு பிரஜித்தியன் சபையில சேர்ந்து ஒரு முழுமையான துறவியா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட தூய மற்றும் தாழ்ச்சியான வாழ்க்கையினால அந்த துறவர சபையோட தலைவியா உயர்த்தப்பட்டிருக்காங்க. அந்த காலத்துல யார் திருத்தந்தையா இருக்கிறது அப்படிங்கறதுல 3 பேருக்கு இடையில குழப்பம் இருந்திருக்கு. முறைப்படியா தேர்ந்தெடுக்கப்பட்ட 6ஆம் அர்பான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க கேத்ரின். இறுதியா 6ஆம் அர்பான் அவர்களை திருத்தந்தையா நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் சபையின் வளர்ச்சிக்காகவும் அயராது உழைத்த கேத்ரின் இறுதியா 1381 இறந்து போயிருக்காங்க. March 24, Saint Catherine of Wardstone feast day.